மணி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடினா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ரன்னுங்க. ஸோ கேட்ச்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க ஃபீல்டிங் சைடில், அது எடுக்க சொல்கிறாங்க ஃபீல்டரு. Bad ball. Bad ball. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பவர் பிளேயில் 4 பால் 2 ரன். ஸோ பேட்ஸ்மேனுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போகிறாங்க. ஸ்ட்ரைட்ல ஒரு ஷாட்டுக்கு போனாருங்க, எட்ஜ் ஆகி விக்கெட்டுங்க. பவர் பிளேலேயே முதல் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறுகிறார் மாவேஷ். நல்ல பவுலிங் டிஸ்பிளே ஃப்ரம் பிஆர்பி கார்த்திக். ஸோ கமெண்ட்ரியில் வந்து கமெண்ட்ரி பண்ணுறதுக்காகவே ஒருத்தர் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்காருங்க. அவர் லைவில் வந்து போட்டிருக்காங்க போல், கார்த்திக் உங்கள் கமெண்ட்ரி மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ கார்த்திக் அவரே போட்டு அவரே வந்திருக்காரு கமெண்ட்ரி பண்ண. சரி, நான் கமெண்ட்ரி மைக்கை வந்து ஹேண்டிங் ஓவர் டு கார்த்திக். தேங்க்யூ. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் உள்ளே வந்திருக்கேன். ரோஹித் நல்ல ஷாட் சுரேஷனா, நல்ல ஃபீல்டிங், நல்ல சான்ஸ், ரன் அவுட்டுக்கான சான்ஸ், குட் பேக்கப், ஒரு பர்ஃபெக்ட் பால். ஒரு கிரிக்கெட் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 ரன்னு. பிஆர்பி கார்த்திக் 3 ரன்னில் போட்டிருக்காரு. ஒரு விக்கெட்டுக்கு. ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும், இங்கே அவர் பிஆர்பி கார்த்திக் லீட் பண்ணுற எல்லா சீசன்லேயும் அந்த டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போகுது. மழை போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக. மணி என்ன வேணும்? அம்பேரா பவுலிங் அரியல, பவுலிங் அரி போறாரு. ஃபீல்டிங்ல சேஞ்ச்.
மட்டுமே 5 பேருன்றான். நல்ல பால், ஒரு டாட் பால். ஆக்சுவலாக ஹரி வந்து ஒய்எஃப்சிசி டீம் கேப்டன், நல்லா போட்டிருக்காரு. இந்த களத்தில் ஒரு சிங்கக்குட்டி இருக்கு. குட் ஃபீல்டிங் அண்ணா. ஆக்சுவலாக ஒரு ஓவர் த்ரோக்கு ஒரு ரன்னு. குட் அட்டெம்ப்ட். செமிஃபைனல்ஸ், செகண்ட் செமிஃபைனல்ஸ் கொஞ்சம் ஃபயரப்பாக போகுது. பார்த்தீங்க, இந்த மேட்ச் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மழை பொதுங்கி வெயில் அடிக்குது. இப்போ என் சிங்கக்குட்டி மேலே பார்க்குது. இதை தான் மிஸ் பண்ணணும்னு பின்னாடி சொல்கிறாங்க. குட் பால். அவர் மணி வந்து ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிடலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் அது டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ். அகெயின் ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ். குட் பேக்கப் லோகேஷ். ரெண்டு டீமும் நல்லா ஃபைட் பண்ணி வந்திருக்காங்க செமிக்கு. சுரேஷ் அண்ணா சொல்லி வச்ச மாதிரி கணேசனாக்க அடிக்கிறாரு. சிங்கக்குட்டி வேற அங்கே வேட்டையில் இருக்கு. எப்போ கோட்டைக்கு போக போறாங்கன்னு தெரியல. சேட்டை பண்ணுறேன்னு சொல்றாங்க பின்னாடியிலேருந்து. அம்சா அலி அசாரி. லாஸ்ட் பால் அம்பையர், லாஸ்ட் பால். ஒரு பால் இருக்கு, ரெண்டாவது ஓவர், லாஸ்ட் பால். ஷாட் நானா, குட் ஷாட். சேஸ் பண்றாங்க, ஆனா அது 4. 4 ரன்னு. சுரேஷனா ரூம் கொடுத்து அடிச்சாரு. மேல அடிச்சிருந்தா 6 அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, ஸ்கோர் 2 ஓவருக்கு 9 ரன்னு. ஒரு ஓவர் அகெயின்ஸ்ட் த விண்ட் ரன் எடுத்துட்டு இருக்காங்க. ரித்தீஷ் எதுவும் சொல்ல ஆசைப்படுறாரு அவங்க டீமுக்கு, இன்புட்ஸ் கொடுக்கணும்னு. ஆக்சுவலாக போன மேட்ச் இவங்க மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்கை ராமா அப்படின்னு ஒன்று போட்டு ஸ்பை ராமாவாக மாறி அடிக்கிறாருங்க 6. சூரியவன்சி மாதிரியே. நான் அம்பேர் நின்றுருக்கேன். ஒரு நோபால் குத்தலான்னு பார்த்தேன் எக்ஸ்ட்ரா 6 அடிக்கிறதுக்கு. பட் ஆனால் அது இல்லீகல். வீரா செல்லக்குட்டி பிஆர்பி. ஆக்சுவலாக அது நல்ல ஹேர் ஸ்டைல் வீரா. ஃபீல்டில் ஒரு மாற்றம். மணிக்குள்ள ஸ்ட்ரைக்கில் வீரா பவுலிங். ஒரு ஷார்ட் பால். அங்கே பாருங்க, சீட்டாங்க. அது நம்பர் 1ன்னா என்னன்னா அதுதான் சீட்டா. லயன் ரெண்டுமே சேர்ந்தது தான் லைகர். ஒரு 2 ரன்னை 1 ரன்னா மாத்திருக்காரு பெருமாள். அகெயின் ஒரு எட்ஜு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல வைக்கிற மாதிரி ஸ்லிப் வச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம்.
2 பால் 2 ரன் வீரா போட்டிருக்காரு. மறுபடியும் ஃபீல்டு பண்ணி வைக்கிறாங்க, செட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக விக்கெட் எடுக்க. மலைச்சாரல் வருதான். அவுட். அவுட்டா? அவுட். விக்கெட். நல்ல பால், 3வது பால், அன்எக்ஸ்பெக்டட். நல்ல பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்காரு. வீராக்கு அந்த ஆஸ்டில் ஹெல்ப் வந்து நினைக்கிறேன். என்ன எதுவும் மேலே பார்க்காதீங்க பெருமாள், கண்டிப்பாக உங்கள் 6 மலை தான் இன்னைக்கு வரும், அந்த மலை வராது. யுவி செஞ்சுரி, சாரி ரோஹித் செஞ்சுரி. சீக்கிரமாக வாங்க, நேம் கன்ஃபியூஷன். செமிஃபைனல்ஸே வந்துட்டோம், இன்னும் நேம் கன்ஃபியூஷன்ஸ். மழை பெய்யுது, பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க உங்கள் சைடு. செகண்ட் ஹாஃப்ல எப்படி மழை வந்துடும்? கவலைப்படாதீங்க, கவர் வச்சிருக்கோம் கார்த்திக். மேலே கார்த்தினா மேலே போட்டுருவோம் ஃபுல்லாக, நீங்கள் கீழே ஆடலாம். அது நாங்கள் பாரு வந்துட்டே இருக்கு பாரு காரப்பாக்கத்துலேருந்து. எத்தனை பால் இருக்கு? ஆக்சுவலாக 4 பால் நினைக்குது. வைடுனா வைடு நோட்டர். தேங்க்யூ. 3 பால் முடிஞ்சிருக்கு. ஐயோ ஐயோ, அம்சா அலி அசாரி. 3 பால் சொல்லிட்டேன்டா, 3 பால்ரா. அகைன் நல்ல லென்த் அண்ட் நல்ல லைன். வெல் பவுலிங் வீரா, வெல் பவுலிங். டாட் அகைன் டாட். இந்த ஓவர் குரூஷியல், ஏன்னா அதுக்கப்புறம் விண்டு மாறிடும். அகைன் ஒரு ஃபுல் டாஸ், கேட்ச் டிராப். ஒரு கேட்ச் டிராப்பால மேட்ச் டிராப் ஆகும், அது என்னால தான் நடந்தது இன்னைக்கு. வா, ஆக்சுவலாக இது 28 yards, 48 9 ஸ்டார் போற வீரா தூக்கி போறாரு பின்னாடி. அக்கிப்பட்டி உண்டா? டீப்பா போட்டு ஒரு டாட். வீராவால என்ன பண்ண முடியுமோ அந்த டீமுக்கு இதை பண்ணிட்டாரு. 3 ஓவர் முடிவுக்கு அணியின் எண்ணிக்கை 13. லைகர், டைகர், லயன், சீட்டா, ஆர்ஸ், என்ன நேம் வேணா வைக்கலாம். ஒரு பெஸ்ட் ஃபீல்டருக்கு சொல்லுங்க மாமா. சொல்லு. உன் ஃபோன் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. சரி சரி சொல்கிறேன். மைக்கில் இருக்கேன், லைவில் பாரு. அகெயின் ஒரு கேட்ச். அங்கே லைகர் வருது, லைகருக்கு வேலை இல்லை. விண்டு சேஞ்ச். ஓ 4 ஓவரா? அதான் என்ன விண்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சுரேஷ் நான் நல்லா லீட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பேட்டிங்ல. என்னடா போன மேட்ச் 2 கோல் இல்லையா? ஃபுல் டாஸ், ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. அங்க யார் சேஸ் பண்றானா? ஸ்டைலிஷ் வீரா. குட் த்ரோ வீரா. 2 ரன்னா?
டேய் தம்பி அந்த லைனை தாண்டி வந்தாத்து போறா, லைன் தாண்டி வந்தாடு. அந்த பால் ஒரு பால் கடிச்சிச்சுன்னு போயிட்டானா. அகைன் ஒரு ரிவர்ஸ். ஆஹா இது ஒரு ரன் தாங்க, கண்ணை மூடிட்டு சொல்றேன். சான்ஸ் எனக்கு தெரியும் பெருமாள் உன்னோட ஸ்கில் என்ன, உன்னோட எய்ம் என்னன்ட்டு, அதுக்காக சொன்னேன். ஷாட் ஸ்டைலிஷ் வீரா. ஆக்சுவலாக வீரா நீங்கள் கேப்பை கழட்டிட்டு ஆடலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. அது நல்லா போட்டுட்ருக்கான். வாவ் நல்ல போல் பண்ணி அவரே பிடிச்சிட்டாரு. உங்கள் அணியின் தலைவர் அடுத்த என்ட்ரி எங்கன்னு கேட்குறாரு. பெருமாள் நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே கேட்குறாரு. ஒரு ரிவர்ஸ் டாட் பால். ஹரி 4 ஓவர் அப்பா, 4 ஓவருக்கு 18 ரன். ட்ரிங்க்ஸ் பிரேக். ஸோ டைம் 4-1 ஆகுது. 4-3க்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க மறுபடி. ராமா தண்ணி கேட்குறாங்க. ராமா வாட் ஆர் யூ டூயிங் ராமா? ஆக்சுவலாக இப்போ பாகுபலியோட செகண்ட் சீனை பார்க்க போறீங்க. பிரபாஸ் வந்து எப்படி லிங்கத்தை தூக்கிட்டு போனாரோ அந்த மாதிரி இந்த சிங்கத்தை தூக்கிட்டு போகுது ஒன்று. என்ன ஸ்பீடில் ஓடுறான் பாருங்க அவன். ஸ்பை ராமா. ஸோ இந்த எண்ட்லேருந்து பார்க்க நல்லா இருக்கும் மேட்ச்சு, விறுவிறுப்பா. ஸோ திவாகர் நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க திவாகர், சீரியஸாக. பல்லு மட்டும் நல்லா தெரியுது. கேமராமேன் முடிஞ்சா இருக்கு ஒரு ஃபோக்கஸ் போங்களேன். கேமராமேன் திவாகர் அம்பேருக்கு திரும்பிட்டாருன்னு பார்க்காதீங்க, விடாதீங்க, நோண்டுங்க அவர். முடிஞ்சதா ஸ்கோர் 4 ஓவருக்கு 18 ரன். ரோஹித் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அம்பையர் ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. இன்னொரு ஃபைனல்ஸ் இருக்கு. ஃபைனல்ஸ் 10 ஓவர் பிளான் பண்ணலான்னு இருக்காங்க. ஸ்கோரா 20ஆ? ஃபைனல்ஸ் 20 ஓவர் வேணுமா? இல்லை நாங்கள் டெஸ்ட் மேட்ச் பிளான் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீக்கு. 2 பால் மேட்ச். பெருமாள் என்ட்ரி எங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்லலாம். கிரவுண்ட்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கோங்க. காலையில ஹெல்மெட் இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம். ஸோ தயவு செஞ்சு யாராவது ஹெல்மெட் எடுத்துட்டு போயிருந்தா எடுத்துட்டு வாங்க. அண்ணன் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காரு. ஸோ ஒயிட் கலர் ஆக்டிவால இருந்த பிளாக் கலர் ஹெல்மெட் கரெக்டானா? கரெக்ட். ஸோ தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. ராஜேஷன் ஹெல்மெட்டு. ஸோ தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ. ஸோ மேட்ச் ரெஸ்யூம் ஆகுது. எண்டு மாத்தியாச்சு. பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரான எண்டு இது. ஸோ போனோ ரெடி. ஸோ போன மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு விண்டல சேசிங் 4 ஓவரில் 72 ரன்னை சேஸ் பண்ணி அடிச்சாங்க ஹார்திக் ஹிட்டர்ஸ். ஸோ இந்த மேட்ச் நல்ல பாலுங்க.
ஸோ டாட் பால் இல்லை, ஒரு ரன்னாக மாறிடுச்சு பைஸில். அகைன் ஒரு டாட் பால் கணேஷ் நாகிட்ட இருந்து. விக்கெட், ஒரு ரன் அவுட். கீப்பர் கிட்டே கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. டீ வேணாம்ப்பா எனக்கு. இப்போ இங்கதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. வினோத் சென்னை, எக்ஸலண்ட் பேட்டர், எக்ஸலண்ட் லீடர், எக்ஸலண்ட் கேம் சேஞ்சர். வினோத் சென்னை கிரிக்கெட்டின் வாரிசு சென்னையில். ரிட்டையர்ட் அவுட்டா? அவுட். ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. ஓகே இது எப்படி மாத்துறீங்க? அவுட் அவுட் அவுட். எப்படி போறபா? இங்க வா ஒரு நிமிஷம். அங்க வா எப்படி போடு? அவுட் கூட. ரன் அவுட் போட்டல. அவுட் குத்துறேன். ரன் அவுட் போட்டல. போட்ட மட்டும் ரிட்டையர் ஹர்ட்னு இருக்காது. அத கூட. ஆக்சுவலா போக கூடாதா? போலாம் அதெல்லாம் போலாம். ஆனா திரும்பி வரலாம். ஹர்ட்னா வரலாம் அவுட்னா. இது ரிட்டையர்ட் ஹர்ட் தான். விக்கெட் கணக்கு வரும். ஏய் அண்ணா எத்தனை பால்? ஸ்பீட் வந்துக்குற. சரி எத்தனை பால்? 3 பால். ரெண்டு லெஜெண்ட் ஆடுறாங்க அங்க. சஞ்சய், பிஆர்பி சஞ்சய் நல்ல கேட்ச். ஆக்சுவலாக செமி ஃபைனல்ஸ்னா அவர் கேட்ச் எடுப்பார் எனக்கு தெரியும். பிஆர்பி சஞ்சய் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு எக்ஸலண்ட் பேட்டர் கேட்ச் எடுத்தாரு. இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. நான் தான் பேட்டர். நெக்ஸ்ட் பேட்டர் அடையார் விக்கி ப்ரோ. ஆக்சுவலாக அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். அவர் பேட்டை நான் வேற உடச்சிட்டேன். இல்லை அவர் திரும்பி பேட் வேணான்ட்டார், அதனால தேங்க்ஸ். என்னடா எத்தனை வந்தீங்க? என்னடா இது வண்டியில? சானியா வெங்காம என்னடா இது? என்னன்னு தெரியலடா. அண்ணா அது தொடாதீங்க. விக்கெட். ஆக்சுவலாக ஒரு ரன் அவுட் தொடர்ந்து 2 பால் 2 விக்கெட்டு, ஒரு ரிட்டையர்டு ஹர்ட்டு. இந்த இதுலேயே 4 விக்கெட் போயிடுச்சு கண்டினியூஸாக. அடுத்து சூரி. சரி லைகர். ஒரு ரொட்டேட் பண்ணுறாங்க பிஆர்பி சஞ்சய். அங்கே பால் எடுத்து நச்சுன்னு ஒரு த்ரோ.
ஓவர் அம்பேர் திவாகர். 20 runs. சொல்லுங்க பெருமாள். ஸ்கோர் என்ன? 4 ஓவருக்கு 5 ஓவருக்கு 5 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 20. 2-0 விக்கெட். 5 விக்கெட். நல்ல அட்டெம்ப்ட். கேட்ச் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக கார்த்திக் அவர் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிஆர்பி சஞ்சய் இஸ்ரவேல் ஒரு டாட் பால். நல்ல பேட்டர். அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் பக்கத்து கிரவுண்டுக்கு போகக்கூடிய டேலண்ட் இருக்கு. அகெயின் ஒரு டீப் யாக்கர். ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள்ஸ். நான் தண்ணி ஆர்னே சார். ஜீவா கபி 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 ஷாட். ஓ பவுண்டரியா? 4. சூரி வந்து லெக் சைடில் ஒரு ஷாட் ட்ரை பண்ணி அடிச்சாரு. அது பிஆர்பி சஞ்சய் சேஸ் பண்ணாரு. சேஸ் பண்ணி ஒரு 4. நல்ல ஷாட் சூரி கிட்ட இருந்து. ஸ்கோர் கொண்டு போனோம் அப்படின்னா அப்பதான் செகண்ட் ஹாஃப் போட முடியும். அகெயின் ஒரு ஷார்ட் கேட்ச். அவர் பேர் கோபியா? கோபி கேட்ச் பிடிச்சிருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல. இங்க நாங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ணோம். பவுலர் கையை உடைச்சிட்டாங்க. குணா மை ஃபேவரட். ஸ்கோர் என்னது? 26க்கு 6 விக்கெட். 26 ரன் 6 விக்கெட்ஸ். லைகர் டைகர் பாலா? ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் பால். சிங்கக்குட்டி. லாஸ்ட் பால். 6th over லாஸ்ட் பால். டாப் எஜ்ஜுங்க. முக்கியமான விக்கெட்டு. பிடிச்சாருன்னா நல்ல கேட்சு. விட்டாரு. கேட்ச் ட்ராப்பு. ஒரு சிங்கிளுங்க. முக்கியமான விக்கெட்டு. பிஆர்பி சஞ்சய் அவர் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த கேட்சை பிடிச்சிருப்பாரு. ஃபார்வர்ட் கேட்சு.
மை நேம் இஸ் ராகுல். 6 ஓவருக்கு 27 ரன்னு. ரோஹித் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. 27 ரன்னு 6 ஓவருக்கு. இன்னும் 2 ஓவர் இருக்குது. இங்கேருந்து கேம் அப் பண்ணால் ஒரு பிக் டார்கெட் இருந்தால் அவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பவுலர்ஸ்க்கு. ஒரு ஃபுல் டாஸ் ஒட்டுட்டாரு குணா. டாட் பால் அம்பே. ஓகே, அகைன் ஒரு டாட் பால். ஒரு ஸ்லோயர், அகைன் ஒரு கேட்சு, ஒரு ரன் அவுட் சான்ஸு. குட் பேக்கப். குமார் ஒரு கபடி பிளேயர்னு எனக்கு தெரியும். ஷார்ட் பால். பெருமாள் கேமராமேனை போயிட்டு ஐஃபை பண்ணிட்டு வராரு. அப்பயும் அந்த பாலை பிடிக்க முடியல. கேமராமேன் சாரின்னு சொல்லிட்டாரு. அகைன் ஒரு ஷாட். இஸ்ரவேல் நான் சொன்னேன் பக்கத்து கிரவுண்டில் தான் 6 அடிப்பாருன்ட்டு, பக்கத்து கிரவுண்டுக்கே அடிச்சிட்டாரு. லைகர் அட்டம் பண்ணி அந்த கேட்ச் எடுத்திருந்தா மேட்ச் குரூஷியலாக இருந்திருக்கும். இந்த எண்டில் பவுலிங் போடுறது கஷ்டம். இஸ்ரேவில் ஒரு நல்ல ஷார்ட் மேக்கிங். ஷார்ட் பால் 2 ஷார்ட் பாலை கரெக்டாக அடிச்சிட்டாரு. அகெயின் ஒரு டாட் பால். ஒரு டாட் பாலை ஓவர் த்ரோ மூலிமா ஸ்ட்ரைக்கை மாற்றி ஒரு ரன் கொடுத்துருக்காங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ஓவருக்கு 41 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் எஸ் ஸ்டைலிஷ் வீரா. ஒன்று விஸ்வநாதன். லைகர் ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன். நான் கண்ணை மூடிட்டு அவுட்டு போட்டேன். பால் அடித்து பெருமாள் கிட்ட வரும்போது எப்படி தவக்கில் கிணத்துல போய் மாட்டிக்குமோ அந்த மாதிரி கையில் மாட்டிக்கிச்சு. வீரா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாஸ்டல் தான் வந்து எல்லாம் செலவு பண்ணி விட்டுருக்காங்க.
எல்லா பசங்களும் இந்த ஹாஸ்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இது ஒரு ஹாஸ்டலிஸ்ட்டை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபேமஸான ஹாஸ்டல் தான். ரூபா நிற்க வச்சு ஓடியாச்சு. விக்கெட் வைடா வைட். இல்லை கொடுத்துட்டாங்க. வீரா ஆர்கியூ பண்ணாதீங்க. கொடுத்துட்டாங்க. வீரா ஒரு எமர்ஜென்சி பிளேயர், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சரி, ஓகே. ஆர்கியூ பண்ணாதீங்க. உங்கள் பவுலிங் லைன் கொடுத்தா அது அம்பையர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷாட். குணா காட்டடி அடிக்கிறாருன்னு கமெண்ட்ஸ் வருது பின்னாடியிலேருந்து. ஏய் பார்த்து போங்கப்பா வெளியே. பால் பாய்ஸ் இங்க உள்ள வாங்க. டேய் பார்த்து போங்கப்பா, அடிபட்டுற போது. நீங்க பால பொறுமையா எடுத்துக்கோங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. லேட் ஆனா பரவாயில்ல, நீங்க ஓடி போய் கீழே விழுந்துடாதீங்க. வாங்க. ஏய் உட்காருப்பா, அவங்களுக்கு தண்ணி கொடுப்பா. போப்பா ராமா, தண்ணி எடுத்து போய் கொடுப்பா. தண்ணி இல்லையாடா? யாரா போடுறா? Again செந்தில் அண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர். ஆக்சுவலாக வீராவை 6 அடிக்கக்கூடிய எல்லா ஸ்கில் நாலேஜும் அவருக்கு இருக்குது. அவர் அதனால தான் ஸ்ட்ரைக்கை அவர் ஹோல்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். போன சீசனில் சொல்லியே ஆகணும், ஜெய்ய ரிவர்ஸில் 6 அடித்து மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. கேட்ச். விஸ்வா கேட்ச் பிடிச்சிட்டாரு. வீரா விக்கெட் எடுத்திருக்காரு. செந்தில் நான் விக்கெட்டை. ரிட்டையர்ட் ஆகி ஹர்ட்டா அவுட்டாடா? அவுட்டா? விக்கெட். அவ்வளோதான். டார்கெட். அவங்க கேம்பெயின்லேருந்து ஒன்று கூப்பிட்றாங்க ஓப்பனிங்க்கு. இம்பேக்ட் பிளேயராக உங்களை ஆர்டர் சொல்லி ஆர்கனைசர்கிட்ட கமிட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. -5 கொடுப்போம் ராமா இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு. ரித்தீஷ் டார்கெட் 50 ஆடணும். என்ன சொல்ற? உன்கிட்ட பேசுறேன். பால்
பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் அனுப்புங்க பும்ரா டைட்டன்ஸ். 12th மேன் இங்க இல்ல, பும்ரா டைட்டன்ஸ். கார்டு ஸ்வைப் பண்ணுங்க, காசு இருக்குது. பும்ரா டைட்டன்ஸோட 12th மேன் ஸ்கோர் கார்டு போறதுக்கு. கார்டு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி காசு ஆள் இருக்காங்க. கார்த்திகிட்ட தான் கேக்குது. 12th மேன் கொஞ்சம் சீக்கிரமா பேட்ஸ்மேனுக்குள்ள வரதுக்குள்ளே வந்துருங்க. ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம விளையாடுற ஓஎம்ஆர் பிரீமியர் லீக்ல வேளச்சேரியில் விளையாடுற பிளேயர்ஸ் யாரும் ஃபார்ம் போடக்கூடாது, அலோவ் கிடையாது. யாருமே சரி இதுக்கப்புறம் அலோவ் பண்ணாது, யார் இருந்தாலும் அலோவ் பண்ண, தயவு செய்து அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கேயும் பிரீமியர் லீக் இங்கே மாற்றி கொடுத்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க. தயவு செய்து அந்த ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிக்காது யாருமே. இது மாதிரி யார் ஒரு வேளச்சேரி பிரீமியர் லீக்ல விளையாடுறாங்களோ அவங்க வந்து நீங்கள் ஃபார்ம் போடக்கூடாது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் இன்னிங்ஸ். 4:27க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. டைமுக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ் நடத்திடலாம். ஐம்பது ரன் அடிச்சா வின்னு. சென்சிபிள் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். மகேஷ் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு மென்டார் இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு மகேஷ் ஆடுறதை பார்க்கறதுக்காக. கார்த்தி நான் கேட்டு சொல்கிறானா, அவனுக்கு செமி போயிட்டானுங்களாம், நல்ல மேட்ச் இருக்கான் அவனுக்கு. சீனு ப்ரோ டாட் சுரேஷ்னா ஒரு நல்ல பால் போட்டு டாட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய டாட் போட்டிங்க அப்படின்னா ரோஹித் செஞ்சுரியும் ஜெயிக்க வாய்ப்பு. அகெயின் ஒரு டாட் பால இதே ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்த மாதிரியே பண்றாங்க. டாட் பால் போட போட பேட்ஸ்மேன் பிரஷர், அந்த பிரஷரை இவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அம்சா அலி அசாரி வினோத்தன ஆக்டிவா இருக்காரு ஆன் ஃபீல்ட்ல, எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. ரிவேஸ் வைட், ஒரு ரிவேஸ்க்கான அட்டெம்ப்ட், பேட்ஸ்மேனை ஃபாலோ பண்ணி போட்டாரு. டாட் பால்னு பார்த்தா வைட். கேட்ச், விக்கெட். விக்கெட் ஆனந்தம் அந்த கரடிக்கு. இந்த மாதிரி விக்கெட் எடுத்து டாட் பால் போட்டு விக்கெட் எடுத்தாலுமே அவங்க மேட்ச்ல பிரசண்டா இருப்பாங்க. ஸோ ஈஸி டார்கெட் கிடையாது. 50 டிஃபெண்ட் பண்ணலாம். பும்ரா டைட்டன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஸ்வா. எவ்வளோதான் சொன்னாலும் சீனி ஸ்டேட்டில் தான் அடிப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டு தான் பண்ணுவான். விஸ்வா
இவரை பெங்களூர்லேருந்து இறக்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பெங்களூர் நேஷ், ஜெய் கர்நாடகா இதெல்லாம் ஆடிட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு. ஆனால் இந்த ஆர்சிஎல்லாம் எங்கே தான் பிடிக்கலாம்னு தெரியல. வீராக நல்லா கீழே பிள்ளை மாதிரி டேய். பேசுனீங்கன்னா நோ பால், வார்னிங்லாம் கிடையாது. சிங்கிள் ராஜ் அவர் எடுத்து போட்டிருக்காரு. அவருக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, பட் வேறு வழி இல்லை, ஆடி தான் ஆகணும். கிரிக்கெட்டின் அடுத்த வாரிசு வினோத் அண்ணா, அவருக்கு தெரியாத ரூல்ஸ் கிடையாது. ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிரிக்கெட்டர். ஒரு ஓவருக்கு 5 ரன்னு, ஒரு விக்கெட். பவுலிங்ல சீனு ஒரு பேட்டிங் ஆடுறாரு. ஒரு கேட்ச்கான அட்டம்ப்ட். சென்னை கிரிக்கெட்டின் வாரிசு ஒரு த்ரோ. அந்த டீமுக்கு ஒரு லைகர் எப்படியோ இந்த டீமுக்கு இவர். ஒரு ஸ்லோயர் பவுன்சர், அவுட்டா திவாகர், நாட் அவுட். ஆக்சுவலாக ராஜ் அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிங்கிறது சாதாரணம் கிடையாது, அதை வச்சுட்டு ஓடுறாரு. பவுலிங்கும் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டின் வாரிசு என்று அழைக்கப்படும் வினோத் சென்னை பவர் பிளே சர்க்கிளை தாண்டி நினைக்கிறீங்கன்னா ஓகே ஓகே. சாதாவும் போன பால ஃபிங்கரிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. என்னதான் நம்ம நல்லா ஃபிட்டாக இருந்தாலும் மேட்ச் ஃபிட்னஸ் ஒன்று இருக்குது. நம்ம தான் நம்ம உடம்பு தண்ணி நல்லா குடிக்கணும், ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும். இல்லை அந்த மாதிரி கிராம்பு இதெல்லாம் வந்து வரும். ஸோ நம்ம தான் மேட்ச் ஆடும்போது நம்ம தான் ஃபிட்னஸாக வச்சுக்கணும். ஸோ தண்ணி நல்லா குடிங்க, சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி குடிங்க. ஷாட் விஸ்வா கிட்ட இருந்து பெங்களூர் நேஷ் ஸ்டேட்ல அடிச்சிருக்காரு. ஏய் அது எடுத்துட்டு வாடா, இப்போ நீ எடுத்துட்டு வந்து கொடு. அது போட்டு போடுறா, ஒரு தடவை ஒர்க் ஆகுதுடா. ஆல்ரெடி இந்த மைக் ஒர்க் ஆகுது.
ஒரு கேட்சு மகேஷ் அவர் பிடிச்சாரு அப்படின்னா அவர் மென்டார், அவர் லெக் இன்ஜுரினால வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. மகேஷ் நீங்கள் கேட்ச் பிடிச்சது உங்கள் மென்டார் வந்து எங்களுக்கு ஒரு 500 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. குமார் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், சோலைநல்லூரை சார்ந்தவர். நல்ல லைன் போடுறாருங்க மணிக்குள்ள. ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபீல்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது அடிக்கிற பாலே கிடையாது. அதனால தான் எட்ஜ் ஆகுது. அடிக்கணும்னு நினச்சா எட்ஜ் ஆகி விக்கெட் ஆகுது. 2 ஓவருக்கு 10 ரன் 2 விக்கெட்டு. இன்னும் 40 ரன் ஆடணும் 6 ஓவருக்கு. சுரேஷ் அண்ணா பவுலிங்கில், சீனு ப்ரோ பேட்டிங்கில். க்ளோஸாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. கிரிக்கெட்டின் வாரிசு என்று அழைக்கப்படும் வினோ சென்னை ப்ரோ, அவர் ஒரு இன்ஜுரின்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில். எக்ஸலண்ட் பால், ஒரு டாட் பால். எவ்வளோக்கு எவ்வளோ டாட் பால் போடுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மேட்ச் அவங்க கிட்டே இருக்கும். நீங்கள் டாட் பால்ஸ் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா பும்ரா டைட்டன்ஸ் வின் பண்ணலாம். நல்ல ஷாட்டுங்க, கேப் அது அகேன்ஸ்ட் த விண்டோ ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு சீனு ப்ரோ. ஒரு நல்ல ஷாட்டு, ஃபீல்டே இல்லைன்னு தெரிஞ்சு அடிச்சாரு. வர சைடு பால் அடிச்சா 4 போகும், ரன்ஸ் வரும். டாட் பால், ஒரு பவுண்டரி போனா ஒரு பவுலருக்கு என்ன வேணும் அப்படின்னா டாட் பால் தான் வேணும். அது சுரேஷ் போட்டிருக்காரு. ஷாட்டு, ஓப்பா ரூபா நல்ல அட்டம்ப்ட். 2 ரன்ல எடுத்து போட்டிருக்காரு. ஓவருக்கு 6 ரன் வேணும் அப்படின்னா அந்த 6 ரன் இந்த ஓவரில் வந்துருச்சு. ஷாட்டுங்க கவர்ஸ்ல. கிரிக்கெட்டின் வாரிசு லைகர் அங்க எப்படியோ எங்க வினோ ப்ரோ அப்படி. ப்ரோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், ஆனா ஒரு பால் இருக்கு, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அகைன் ஒரு ஷாட், கேட்ச். அங்க யாரு? சிவா. தலையை குனிஞ்சுன்னு ஒரு பெருக்கு. போன வாட்டி போயிடுச்சு 4, பட் இந்த வாட்டி டாப் ஏஜ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அவரோட ஸ்கோர் ஒரு 10 க்ரூஷியலான டைமில்
ஒரு 8 ரன் விட்டு போயிட்டாரு. ஒய்எஃப்சிசி மனோஜ் நெக்ஸ்ட் பேட்டர்னு நினைக்கிறேன். ஏஞ்சி வந்துட்டாரு. தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. இரா அவனோட தம்பியை பார்த்துட்டு வரட்டும். டேய் சீக்கிரம் போய் உன் தம்பிக்கு தண்ணி கொடுத்துருவாடா. அந்த டீம் -4 ரன்ஸ் பா. யாரு டவுசர் போட்டு வந்தது பா. உங்க அப்பாலாம் எப்படி உள்ள வரலாம், பேர் வரலாம். தம்பி குடிப்பா. ஓவரா 18 நினைக்கிறேன். 3 ஓவர் 18 ரன். கரெக்டா? 32 to win. பா டாட்டூ அண்ணா. பால விட்டுட்டு மேல பாத்துட்டு இருக்காரு. பேட்ஸ்மேன் கிரிக்கெட்டின் வாரிசு. அதான் இவர் என்ன பண்றான்னு தெரிஞ்சு பேக்கப் வந்தாரு பாருங்க. லெஜண்ட் வினோ ப்ரோ. கட் ஷாட். ராஜ் கிட்ட ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன். ஆக்சுவலா அம்சா அலி அசாரி நம்ம கேட்டா பேட் தர மாட்டேங்கிறாரு. அகைன் ஒரு கட் ஷாட். சென்னையின் வாரிசு, கிரிக்கெட்டின் வாரிசு, கிரிக்கெட்டின் எதிர்காலம், கடந்த காலம், எல்லா காலமும் வினோ காலமா இருந்தது. செந்தில் அண்ணா நல்ல ஃபீல்டிங் பண்றாருங்க. அவர் ஒரு 2 மாதம் முன்னாடி பைக்கில் நாய் குறுக்க வந்துச்சு. புரியல என்ன சொல்றேன். போட வேண்டாம். ஃபஸ்ட்டாக கொஞ்சம் மணி இன்னொரு மேட்ச் நடத்தணும். ஓகே சுரேஷ் பாபு. நல்ல ஃபீல்டிங்க. எங்க நீங்க வந்தாரு? பால் போதுமே ஓடுறாரு கவர்ஸ்ல. மகேஷ் உங்க மென்டார் தேங்க்ஸ் சொன்னாரு. செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபாஸ்ட்டாக இருந்தார். அவர் காலில் ஒரு சின்ன இன்ஜுரி. அண்ணன் லைட்டாக டெவலப் பண்ணும்போது கீழே ஒரு நாய் இருந்தது. ஸ்பீட் பிரேக்கர் நினச்சி ஏற்றிட்டாரு. சென்சிபிள் பேட்டிங். ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். ஓவரா? ஓவர். 4 ஓவருக்கு 24. 2 கப் இஞ்சிட்டு போதும். பிரேக். தண்ணி எடுத்துட்டு போங்க. 12th மேன் ரோஹித் செஞ்சுரியனுக்கு தண்ணி தேவைப்படுது.
அவர் செந்தில் நான் ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டாரு. லைம் ஜூஸ் சொல்லியிருக்கேண்ணா உங்களுக்கு. கிராம்ப் ஆகாததுக்கு ஸ்வீட்டு சால்ட்டு போட்டு 4 ஓவரா 24 ரன் திவாகர். இன்னும் 26 அடின்னு திவாகர். ஸோ 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிளான்ஸ்லாம் மேக் பண்ணிவிட்டு டக்குன்னு டிஸ்போஸ் ஆகிடுங்க. தேங்க்யூ. பீஸாக்கு ஒரு கொண்டாட்டம் தான். எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு பீஸா. பெஸ்ட் பேட்ஸ்மேன். டைம் அப். ஃபீல்ட் அப் செட் பண்ணுங்க. கேட்ச் டிராப்ல 27 கேட்ச் விட்டுருக்காருங்க 6 மேட்ச்ல. ஆக்சுவலா அதுக்கு வந்து ஒரு கேட்ச் டிராப் பட்டர் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறோம். பீஸா ஆக்சுவலாக உங்களுக்காக ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். கடந்த சீசனில் ஒரு 2 மாதத்தில் ஒரு 4 செமியில் ஒரு 4 கேட்ச் தான் விட்டாப்புல. 4 பேருமே 50 அடிச்சு போட்டாங்க. அதனால் நீங்கள் அடிக்கிற ப்ரைஸ் எங்கள் டீமுக்கு கொடுக்கணுங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க. லைன் மேனா? இப்போவுமே ஜென்டில்மேன் வினோத்தனா ஆன் ஃபீல்ட் இது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட்டாரு. நல்ல பால். அவர் ஒரு இன்ஜுரியிலேருந்து போட்டுட்டு இருக்காரு, ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியிலேருந்து. இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து போடுறாரு. ஒரு டாட் பால், சாரி ஒரு சிங்கிள். குமார் அடிச்சார் 4. நல்ல ஷாட்டு லெக் சைட்ல. ஸ்ட்ராங்கா பேட் வருவாரு பவரா. சுரேஷ் நான் மேலே ஏத்துறாங்க. இது லைன்மேன் போயிட்டு இருக்காங்க திவாகர். கபி லைன்மேனா போயிட்டு இருக்காரு. மல்டி ரோல் பண்றாரு கபி. நான் கொஞ்சம் கேட்கறதுக்குள்ள நீங்களா போடு லெக் சைடு. அப்புறம் தான் கேட்பேன் நான். தயவுசெய்து போடுங்க 2 பேர் அங்கே சைடு. போனவங்க வேணாம். எங்கடா அகைன் ஒரு ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். ஒரு டாட் பால். 3 பாலுக்கு 5 ரன் போட்டிருக்காரு ராஜ். சேர்ல உட்காந்தா நோ பால் கொடுப்போம். ஷார்ட் பால். ஒரு லிவிட் கேட்டு டீசென்டான கேட்ச் எப்படி பிடிக்கணும் காட்டியிருக்காங்க. லிவிட் அம்சா அலி அசாரி. புரியுறவங்களுக்கு புரியும்டா. அம்சா அலி அசாரி. சுரேஷனா உன் பேட்டா காசுக்கு 4 கொடுத்துட்டு போயிடு. உன் பையன் சார வச்சிட்டான் உட்காந்து. ஒரு கால் எடுத்துச்சு முடிஞ்சிட்டான் முடிச்சிட்டான். 400 ரூபா ஜிபே பண்ணுறேன். பெருமாள் ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஸ்வீப் செட்டர். ஒரு ஸ்வீப்பு, ஒரு ஸ்கூப்பு, ஒரு ஸ்வீப்பு. ஃபேமஸான பேட்டர். 5200 ரூபாய்க்கு ஏலத்தில் போனார்.
வில் சேஞ்ச். நல்ல லைன் ராஜ் கிட்ட இருந்து டீப்பா அவுட் சைடு யாக்கர். ஒரே ஒரு சிங்கிள் அம்சா அலி அசாரி. கணேசனா ஒரு நல்ல பேட்டர், ஒரு கேமை எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப காட்டுவாரு. Field change. ஒரு ஷாட். மகேஷ் என்ன மாதிரி ஒரு ஃபீல்டர். அம்சா அலி அசாரி பாலை செக் பண்ணிட்டாரு. மகேஷ் நல்ல ஃபீல்டிங். மின்டன் மெசேஜ் போட்டிருக்காரு. 5:31 டைம். ஸ்கோர் 5 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. 19 ஆனம் 18க்கு. பவுலிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. என்ன ஸ்டைலிஷ் மேன், வாட் அ மேன். இங்க எல்லாமே ஸ்டைலா ஒருத்தர் இருக்காருங்க. அகெயின் ஒரு ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். மகேஷ் ஒரு அன்பார்ச்சுனேட். மகேஷ் உங்க மென்டார் கிட்ட நீங்க திட்டுவாங்க போறீங்க இன்னைக்கு. அங்க பாருங்க சென்னை வினோத் சென்னை ஃபீல்ட் செட் பண்ணாருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அம்சா அலி அசாரி எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் இவரை பத்தி எனக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு 3 பால் ஆடினா மேட்ச் முடியுதுங்க. ஒரு பால் ஆடிட்டாரு. பெருமாளை ஸ்டாப் பண்றது கஷ்டம் ஒரு டோர்னமெண்ட்ல. அது இதுதான். ஓட விடுறாங்க அவங்க. பெருமாளையே ஏமாத்தி ஒரு பால் போட்டிருக்காரு ரூபா. எங்க காட்டினாலும் டாட் பால் தான் பெருமாள். அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அகைன் ஓய்யோ ஃபீல்ட் செட் பண்ணாங்க செந்திரனாக்கு. அங்க பாருங்க ஒரு ரன்னிங். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ 2 ரன்னு குரூஷியல் டைம்ல 2 ரன்னு. ஒரு 6 ஒரு 2G. ஸ்வீப்பு ஒரு ஸ்கூப்பு ஒரு ஸ்வீப்புன்னு சொன்னோம். அதில் ஒரு ஸ்கூப்பும் ஒரு ஸ்வீப்பும் பண்ணிட்டாரு. என்ன ஓட்டம்.
இதனால தான் அவர் நம்பர் 1 பெருமாள். டாட் பாலா அங்க உட்காரு நானும் ஓவர். 2 ஓவருக்கு 8 ரன் அடிச்சா வெற்றி. பும்ரா டைட்டன்ஸுக்கு. மணிகுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்து போட வந்து அவரே எடுத்துட்டு வந்துட்டாரு பால. பட் சென்னை கிரிக்கெட்டின் வாரிசு, எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம். 8 ரன் அடிக்கணும் திவாகர். எல்லா காலமும் ஒரு அட்வைஸ் சொல்லுது. அந்த அட்வைஸை கேட்டு பால போட்டார் அப்படின்னா இந்த நிகழ்காலம் வெற்றியை கேடு. கேட்டோன்னா நல்ல போலிங். அங்க தூங்காதீங்க, உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க லைன் அம்பையர், தயவு செஞ்சு தூங்காதீங்க. இங்க ஒரு மேட்ச் ஃபினிஷர், இவர் ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னாரு. ஆனா இங்க வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாருங்க எல்லா மேட்சும். பெருமாள். மும்ரா டைட்டன்ஸ் enter into the finals. Congratulations teams. Hard luck. ரோஹித் செஞ்சுரியன்ஸ். ஒரு கிரிக்கெட்டின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா காலமும் வச்சிருக்கீங்க. இருந்தும் இந்த காலத்தை கடக்க முடியல. ஹார்ட் லக் செந்திலனா. நெக்ஸ்ட் டைம் கார்த்தினா அப்படியே மீட்டிங் போட்டு இங்க வந்துருங்க. ஹார்திக் அப்படியே கார்த்தினா வரும்போது கேப்டன் வந்துருங்க. இங்க பீசா பாய். ஓகே, தேங்க்யூ.